அவர் தேர்தலில் நிற்கிறார் இல்லையா, அது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்லை, நிற்கிறது ஏன் நிற்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாகுது இல்லையா, அதை சைட்லைன் பண்ணுறதுக்காக இதை எடுத்து விட்டுருக்காரு, அதை திசை திருப்பறதுக்காக இதை எடுத்து விட்டுருக்காரு. ஆனால் திரும்ப மாதிரியான ஒரு மெச்சூர்டு லீடர் இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸில் அதுவும் தேர்தல் நோக்கி போகும்போது இது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் பாருங்க. திமுக வந்து பிஜேபி ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ பாஜக எதிர்ப்பு தான் பெரும்பாலும் திமுக வாங்குது. அப்போ அந்த ஓட் பேங்க் என்ன நினைக்கும், அந்த ஓட் பேங்க் என்ன நினைக்கும், என்னடா அது பிஜேபி திரும்பவே சொல்றாருன்னு சாதாரணமாக சொல்ல மாட்டாருப்பா, அவரே சொல்றாருன்னு என்ன அர்த்தம், அவரோட வேர்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அப்போ நம்ம இதனால் வரையும் நம்ம திமுக ஓட்டு போட்டிருந்தோம், நம்ம அதுவே ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சா அதோட விளைவுகள் என்ன ஆகும் தெரியல, உண்மையில யோசிச்சானே என்ன ஆகும் தெரியாது. ரெண்டாவது திமுக காரன், ஒரிஜினல் திமுக காரன் நம்ம கட்சியை ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றாரு, திரும்ப இவருக்கு நம்ம வேலை செய்யணுமா அவருக்கு அப்படின்னு யோசிக்க பண்ண மாட்டாங்க. நம்ம கட்சியை ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றாரு, இவர் கட்சியை ஸ்பிளிட் ஆகும்னு சொன்னா கூட பரவாயில்ல, இவர் நம்ம கட்சியை வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இவர் என்ன நம்மளே நம்பிக்கை நம்மளை நம்ப மறுக்கிறாரா, நம்மளோட பாஜக எதிர்ப்பு வந்து சந்தேகப்படுறாரு இவரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வருமா வராதா? நம்ம தலைவர் வந்து பாஜக வைத்து கடுமையாக களமாடிட்டு இருக்காரு, போட்டி வந்து தமிழ்நாட்டுக்கும் தில்லிக்கும் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து இவர் வந்து பிஜேபி வந்து திமுக ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ திமுக பற்றின உங்கள் மதிப்பீடு என்னன்னா நம்ம கட்சியை பற்றி இப்படி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிறார், நம்ம என்ன விலை போகிற ஆளுங்களா, நம்மளை எப்படி என்ன மதிக்கிறாரு இவருன்னு யோசிக்க மாட்டாங்களா? இப்போ இவருக்கே நம்ம உழைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதோட விளைவு என்ன ஆகும்? இப்போ இந்த தேர்தல் நோக்கி போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் இதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறது யாருக்கும் ஆட்சேபனே கிடையாது. ஆனால் சரியான ஒரு இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை.